வணக்கம் சென்டமா வீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மிகப்பெரிய எக்ஸாம் வரப்போகுது நம்ம இந்தியா லெவலில். அதாவது யூபிஎஸ்சி எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நிறைய பேர் இந்த எக்ஸாமை எழுதுறதே இல்லை. எஸ்எஸ்சிங்கிற ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இது யாருன்னு எழுதுறாங்க அப்படின்னா, சிட்டியில் இருக்கிறவங்க மட்டும், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க மட்டும் எழுதுறாங்க. நம்ம கிராமங்கள் அளவில் பார்த்தோம்னா குரூப் 4 பின்னாடி தான் போகிறாங்களே தவிர ஆர்ஆர்பி குரூப் 4 ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத மாட்டாங்க. அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுத மாட்டாங்க. எஸ்எஸ்சியில் சிஜிஎல்னு டிகிரி லெவல் எக்ஸாம் இருக்குது. எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்னு சொல்லிட்டு 12th லெவல் எக்ஸாம் ஒன்று இருக்குது. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மல்டிபிள் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோடில் எக்ஸாம் இருக்குது. சிபிஓ எஸ்எஸ்சியை கண்டக்ட் பண்ணுற சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீஸ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஸ்டெனோகிராஃபர் இந்த எஸ்எஸ்சி மூலயமா ஆள் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இதில் ஒரு மிகப்பெரிய பல்காக வருஷம் ஆளை சென்ட்ரல் லெவலில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு மாற்றத்துலேயும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் கஸ்டம்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே சென்ட்ரல் ரெக்ரூட் பண்ணி அவங்கள ஆளுக்கு போடுறாங்க. இதெல்லாம் யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, நார்த்து சைடில் இந்த எக்ஸாமுக்காகவே ஃபுல்லாக படித்து ஈஸியாக வேலைக்கு போயிடுறாங்க. ஆனாலும் இது எக்ஸாம் ரொம்ப ஈஸி. சிலபஸை இந்த இதில் எப்போ எக்ஸாம் வருது, இந்த வாட்டி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன சிலபஸ்ஸு, எப்படி நம்ம பாஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்க, டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதை எழுதலாம். இது பெருசாக தமிழ்நாட்டில் அவேர்னஸ் இல்லை. எல்லாரும் டிஎன்பிசி லெவலில் மட்டுமே போகிறோம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1ன்னு சொல்லிட்டு குரூப் 1 குரூப் 2 நிறைய பேர் எழுதுறதில்ல. ஏன்னா இன்டர்வியூ இருக்குது, அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப் 4க்கு எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே இந்த சிஜிஎல் எழுதலாம். அது அட் த சேம் டைம் எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மூலயமா தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். இந்த அவேர்னஸ்ஸு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். நீங்கள் இதில் ஆன்லைன் கிளாஸு நம்ம சென்ட்ரல் மேப்பில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணுங்கள். வாங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல்ல தெளிவான ஒரு விளக்க பாடம், ஓகேங்களா, விளக்க தெளிவுரை நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன். ஓகே, இதுதான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு. இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஆள் எடுக்கிறாங்க டிஎன்பிசி மாதிரி. இப்போ இவங்க என்ன அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா, ஸ்டாஃப் சிஜிஎல்னு சொல்லுவாங்க. இது டிகிரி லெவல் எக்ஸாம். எப்போ அப்படின்னா, சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆயிருக்கு இந்த வருஷம் 2025க்கு அப்படின்னா 9/6/2025. ஓகே, 4/7/2025. இந்த ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஜூன் 9லேருந்து ஜூலை 4ஆம் தேதிக்குள்ள இந்த ஆன்லைன் சப்மிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணாதவங்க லாஸ்ட் டேட்டு எப்போ அப்படின்னா 4/7/2025 பணம் கட்டுறது. ஓகேங்களா, ரொம்பலாம் அதிகமாலாம் பணம் கட்ட வேண்டிய தேவையில்ல, 100 ரூபா தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டு 5/7/2025. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதோ விண்டோவோட அப்ளிகேஷன் 9/7/2025 டு 11/7/2025 வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் நமக்கு இதுங்கிறத விட எப்போ டயர் 1 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா 30 ஆகஸ்ட் டு 13 ஆகஸ்ட் டு 30 ஆகஸ்ட். இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். எங்கெங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி, சென்னை போன்ற இடங்கள்ல சிட்டிஸில் நடக்கும். இது எக்ஸாமு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த எக்ஸாம் டயர் 1 டயர் 2, ஓகேங்களா, சிஜிஎல் டிகிரி லெவல் எக்ஸாமு. இது டயர் 1 லெவல் எப்போ எக்ஸாம் நடக்குன்னா 13 ஆகஸ்ட் 30, 13 ஆகஸ்ட் 30 ஆகஸ்ட். ஓகேங்களா, இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. டயர் 2 லெவல் எக்ஸாம் எப்போ நடக்குன்னா டிசம்பர் 25, டென்டேட்டிவ் டேட்டு அப்புறம் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இதுக்கு முடிஞ்சிட்டு இதை அப்ளை பண்ணிடுங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்டேட்ஸ் என்னென்னலாம் இதில் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லைங்களா. இது சிஜிஎல் குரூப் பி, குரூப் சி லெவலில் வேலைக்கு ஆள் எடுக்கிற லெவலு. ஓகே, டீட்டெயில் ஆஃப் போஸ்ட் இதுதான். என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருவோம். ஓகே, சேலரி பார்த்தீங்கன்னா மொத்தம் என்ன, அது 80,000க்கு மேலே சேலரி வாங்குற மாதிரி இருக்கும். பாஸ் பண்ணி போயிட்டோம்னா ஒரே தடவை பாஸ் பண்ணி போயிடுங்க. அசிஸ்டன்ட் ஆஃபீஸர், ஓகேங்களா, அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் என்ன அப்படின்னா சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ். இது எங்கன்னா டெல்லியில் இருக்கும். குரூப் பி சர்வீஸ். இது ஏஜ் லிமிட்டு 20 to 30. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் பீரோவில். இதுவும் குரூப் பி 18 to 30 இயர். அப்புறம் ஏஎஸ்ஓ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே. இது குரூப் 2 லெவல் எக்ஸாமு. நம்ம இதில் ஏஎஸ்ஓ எக்ஸாம் எதில் வரும், குரூப் 2 லெவலில் வரும். இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல. குரூப் பி 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்.
ப்ளஸ் சர்வீஸ் படி ப்ளஸ் 3 வருஷம் 3 இயர் வந்து யாருக்கு இருக்கும், இவங்களுக்கு இருக்கும்ல, அதாவது ஓபிசி கேட்டகரி உள்ளவங்களுக்கு, எஸ்சி எஸ்டிக்கு ப்ளஸ் 5 இயர்ஸ். ஓகே. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் குரூப் பி 20 to 30. ஏஎஸ்ஓ அதாவது ஏஎஃப்ஹெச்னு சொல்லுவாங்க, குரூப் பி சர்வீஸ் 20 to 30 இயர். அதுக்கப்புறம் ஏஎஸ் செக்ஷன் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி குரூப் பி. அப்புறம் அதர் மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு இதுக்கும் ஆள் எடுக்கிறாங்க. இதெல்லாம் குரூப் பி சர்வீஸ். குரூப் சி சர்வீஸ்ல என்ன வருது அப்படின்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சிபிடிடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இது குரூப் சி சர்வீஸ் 18 to 30 இயர். ஓகேங்களா, ஒவ்வொரு மாவட்டத்திலுமே போடுவாங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸசைஸ் இது குரூப் பி சர்வீஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பாருங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிரிவென்டிவ் ஆஃபீஸரு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் எக்ஸாமினரு, அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஏஇஓன்னு சொல்லுவாங்களா, டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூல இருக்கும். இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்கும், குரூப் பி. ஓகே. சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்ஸ்பெக்டர் சிபிஐல சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இதுல இருந்தா எடுக்கிறாங்க. இதுவும் குரூப் பி சர்வீஸ். சேலரி எல்லாமே 90,000 80,000 மேல தான் இருக்கும். ஓகேங்களா. இன்ஸ்பெக்டர் போஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், இதுவும் குரூப் பி சர்வீஸ். இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் குரூப் பி சர்வீஸ். அதுக்கப்புறம் செக்ஷன் ஹெட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு. ஓகேங்களா, இதுவும் குரூப் பி சர்வீஸ். மொத்தம் 16 போஸ்ட் பார்த்துருக்கோம் இந்த சிஜிஎல் எக்ஸாம் எழுதுறதுனால. தமிழ்நாட்டு மக்களே இதை விட்டுறாதீங்க. ஓகேங்களா. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸோட அசிஸ்டன்ட், இது என்னன்னு பாருங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் எல்லா மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு, இதுவும் குரூப் பி சர்வீஸ். எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் சிபிஐசியில், அதுவும் குரூப் பி. ரிசர்ச் அசிஸ்டன்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல குரூப் பி சர்வீஸ். ஏஜ் லிமிட் எல்லாமே அதே தான். டிவிஷனல் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் கேக், அதாவது சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல் இருக்கு இல்லைங்களா, அதுல ஆஃபீஸர்ஸ் அண்டர் டிவிஷனல் அக்கௌண்டண்டா இவங்கள போடுவாங்க. சப் இன்ஸ்பெக்டர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏல. ஓகேங்களா. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜூனியர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ. ஓகேங்களா, இதெல்லாம் படத்துல தான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், இதெல்லாம் குரூப் பி சர்வீஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இவங்கெல்லாம் வந்து இதுல வருவாங்க. ஆஃபீஸ் சூப்பரண்டன்ட் சிபிடிடியில் குரூப் பி சர்வீஸ். ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பே லெவல் பாருங்க, எல்லாமே 29,200 92,300. இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் அக்கௌண்டன்ஸ் படித்தவங்களுக்கு ஆடிட்ரு, ஆஃபீஸர்ஸ் அண்டர் கேக்ல ஆடிட்ரு, ஆஃபீஸர்ஸ் அண்டர் சிஜிடியில் ஆடிட்ரு, அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் அக்கௌண்டன்ட்டு எல்லாம் பிகாம் பிபிஏ படித்தவங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் ஈஸியாக வேலைக்கு போயிடலாம். ப்ளீஸ் அவேர்னஸோட இருங்க. குரூப் 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைவரும். இதுலேயும் இப்போ இது பண்ணி இப்போ நீட் எக்ஸாம் முன்னாடி நீட்டுனாங்க. இப்போ நீட்டில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் பாஸ் பண்ணி ஈஸியாக வந்து டாக்டர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸாம்லையுமே எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், தமிழ்நாடு மாணவர்கள் நிறைய பேர் போய் எழுதணும். ஏன்னா நமக்கு அறிவுத்திறன் அதிகம். எப்படி இருந்தாலும் நம்ம உள்ளே போயிட்டோம்னா நம்ம எல்லா இடத்தையும் பிடிச்சிருவோம். ஏன்னா முன்னாலேருந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இதுக்காகவே போராடுவாங்க, படித்து வேலைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறோம். இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து போஸ்டிங்கில் இடம் பெறணும். அதான் என்னோட விருப்பம். இந்த நம்ம சென்ட்ரல் மேப்பில் சிஎஸ்சி, அதாவது எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ எல்லாத்துக்குமே வந்து என்னோட கைடன்ஸ் மூலயமா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. எதாக இருந்தாலும் நீங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா சென்ட்ரல் மேப்புக்கு கால் பண்ணுங்கள், என்கிட்ட ஈஸியாக அணுகலாம். ஓகேங்களா. இதுதான் அடுத்த பே லெவல் பாருங்கள், எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குது பாருங்கள். போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் மினிஸ்ட்ரி காமர்ஸ் குரூப் சி. இதோட சேலரி லெவலே பாருங்க, 25,500 to 81,100. எல்லாமே சேலரி வந்து எபோவ் 70,000க்கு மேலே தான். அசிஸ்டன்ட் அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, அதுக்கப்புறம் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸில், டாக்ஸ் அசிஸ்டன்ட் சிபிடிடியில், டாக்ஸ் அசிஸ்டன்ட் சிபிஐசியில், சப் இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இது அனைத்துமே குரூப் சி சர்வீஸ். ஓகேங்களா. ஏஜ் வரும் பாருங்க 27 +3 ஓபிசியா இருக்கிறவங்களுக்கு, எஸ்சி எஸ்டியா இருக்கிறவங்களுக்கு +5. ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப இருக்கும். இதான் சிலபஸ் பார்த்துங்க. வெயிட்டேஜ் ஆஃப் டாபிக் வைஸ் டயர் 1 இதுதான். டயர் 1ல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு 100 கொஸ்டின்ஸ் வரும். 25 4 25 கொஸ்டினா பிரிப்பாங்க. ஒரு 25 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஒரு 25 ரீசனிங், ஒரு 25 ஜிகே, ஒரு 25 இங்கிலீஷ். ஓகேங்களா. இது எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100க்கு நீங்கள் 60 கொஸ்டின்ஸ் மேலே ரைட் ஆனாலே ஈஸியாக டயர் 2 எக்ஸாம் எழுதிடலாம். ஓகேங்களா.
அப்படிங்கிறப்ப பாருங்க என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நம்ம டிஎன்பிசிக்கு இப்போ எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணதான். இது ரீசனிங் ஜிகே எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் படிக்கிறது தான். சிலபஸ் ஒன்று தான் ஆல் ஓவர் இந்தியாவில். நம்ம தான் வந்து கஷ்டமா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது என்னன்னு பாருங்க, நான் தமிழ்லேயே சொல்லித்தரேன். பெர்சன்டேஜ் ஒரு கொஷின்ஸ் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்கு 3 கொஷின்ஸ் வரும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 3 கொஷின்ஸ் வரும், டேட்டா இன்டர்பிரிட்டேஷனு 2 கொஷின்ஸ் வரும், ஜியோமெட்ரி 3 கொஷின், நம்பர் சிஸ்டம் 2, ட்ரிக்னாமெட்ரி 3. நீங்க இது அனைத்துமே வந்து இது அனைத்துமே நீங்க பண்ணலனாலும் மற்றதெல்லாம் நீங்க ஈஸியா இதுலேயே பண்ணுவீங்க. அல்ஜிப்ரா 3, சிம்பிள் டெஸ்ட் காம்பவுண்ட் டெஸ்ட் 1, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் 1, மென்சுரேஷன் 1. இது அனைத்துமே வந்து ஈஸியாக மார்க் இருக்கிற ஏரியா. ஓகேங்களா? அப்படிங்கிறப்போ ஏன் நம்ம இதெல்லாம் எஸ்எஸ்சியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ ப்ளீஸ் நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் சொல்லுவாங்க இல்லையா, அதில் என்னென்ன கேட்குறாங்க பாருங்க. எம்பாடட் ஃபிகர்ஸு, அதாவது கண்டினியூஸாக இது கொடுத்துருவாங்க இமேஜஸ், நம்மளா அதை பார்த்து என்னென்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். டிக்ஷனரி வேர்ட்ஸு, அப்புறம் சிலாஜிசமு, அனலாகி, பிளட் ரிலேஷனு பாருங்க ஒரு கொஷின் வந்துடும். மிரர் இமேஜ் ஒன்று வந்துடும். சீரீஸு, நம்பர் சீரீஸு, வேர்ட் சீரீஸ் இருக்குல்ல, அதில் 6, ஆட் 1 அவுட்டு, இதெல்லாம் ஃபிகர்ஸு. ஓகேங்களா? டைஸ் அண்ட் கியூப்ஸு 2 கொஷின் வந்துடும். ரிலேஷன்ஷிப்பு இதுவும் ஒன்று வந்துடும். வென் டயக்ராம் இது ஒன்று வந்துடும். கோடிங் டீகோடிங் 2, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் 2. மொத்தம் இதில் 25 மார்க்ஸ் தான் வரும். இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம மார்க் பண்ணி பாஸ் பண்ண ஏரியா. ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு 90,000 மேலே சம்பளம் வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் தெரில. ஓகேங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜில் பாருங்க, எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். ஆன்டனிம்ஸ் 2 கொஷின், சினானிம்ஸ் 2, ஸ்பெல்லிங் எரர் 2, எரர் டிடெக்ஷன் 2, வாய்ஸ் 2, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதான் அது. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் 2 கொஷின், 1 வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் 1, வேர்டு சப்ஸ்டிடியூஷன் 2, பேரா ஜம்பிள்ஸ் 3, ஃபில்லர்ஸ் 2 கொஷின், க்ளோஸ் டெஸ்ட் 5 கொஷின். அனைத்துமே எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், இதுதான் ஜிகேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜிகே நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, ஹிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை கொஷின் வரும்? இதுலேருந்து 3 கொஷின் வரப்போகுது. ஹிஸ்ட்ரியிலேருந்து, பாலிட்டிலேருந்து 3. இதே டிஎன்பிசிலேயே நம்ம படிக்கிறோம். எக்கனாமிக்ஸு 2 கொஷின் வருது, ஜியாகிரபி 3, சயின்ஸு 3 கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துங்க, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்லனஸ் ஜிகேன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்தெந்த இதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ பார்த்தீங்கனாலே என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபால்ஸ் இருக்குது, எந்த ஃபால்ஸ் பெரிய ஃபால்ஸு, யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் இது உமன்ஸ்லாம் இருக்காங்க, எல்லா ஜிகேவும் நான் இதில் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இந்த எக்ஸாமோட இது வந்து என்னன்னா 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கு 2 மார்க், அப்போனா 200 மார்க்கு. இது வந்து ஆன்லைன் பேஸ்டு. ஓகேங்களா? ஆன்லைன் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஆர்ஆர்பி மாதிரி 60 நிமிஷம். ஓகேங்களா? 1 மணி நேரம் அண்ட் வித் 80 மினிட்ஸ். யாருக்கு அப்படின்னா அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு. ஓகேங்களா? இவ்வளோதான். ஒரு இதுக்கு தப்பான 0.50 மார்க்கு. எஸ்எஸ்சி எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நாட் ஓன்லி சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் இருக்குது, ஸ்டெனோ இருக்குது, எம்டிஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிபிஓ இருக்குது. இப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள, அதாவது சென்ட்ரல் இதுக்குள்ளே போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் நம்ம இருக்கோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கரெக்டாக டென்டேட்டிவாக எல்லாமே எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ணி ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நமக்கு அவேர்னஸ் இல்லை. இனிமேட்டு நம்ம அந்த இது வேண்டாம். சென்டர் மேப் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை பாஸ் பண்ண வைக்கும். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த சென்டர் மேப்புக்கு. அது மூலிமா நான் உங்களுக்கு தெளிவுரை கொடுக்குறேன். இது மூலிமா நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கேன். நன்றி, வணக்கம். Center Map. You dare to dream, we care to accomplish.